எல்லோருக்கும் வணக்கம். நெருங்கிய நண்பன் அவனுக்கு கல்யாணம் ஆகுது. ஆனால் பேச்சுலர் பார்ட்டி கொடுக்காம கல்யாணத்துக்கு வா 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 அப்படின்னு கூப்பிட்டானா நம்மளுக்கு அந்த கல்யாணத்துக்கு போகிறக்கே சந்தோஷம் வராது. ஏன்னா 10 லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுற ஒரு 10,000 ரூபாய்க்கு ட்ரீட் வைக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி தான் தோணும். அது மாதிரி தான் நிஃப்டி இன்னைக்கு 26,000 போய் தொட்டுட்டான். பல லட்சம் கோடி அப்படின்றது லாபம் தான். ஆனால் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10 பைசா இன்னைக்கு பிரயோஜனம் இல்லை. ஆகவே இன்னைக்கு நிஃப்டி நிறைய மைல் ஸ்டோன் டச் பண்ணியிருக்கு. முதல் முறையாக 26,000 போய் டச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு வெறும் ஒரே ஒரு பாயிண்ட் ஏறி அதுவும் ஒரு வித்தியாசமான மைல் ஸ்டோன். இத்தனை இருந்தும் போர்ட்ஃபோலியோவில் 10 பைசாங்க இன்னைக்கு பிரயோஜனம் இல்லை. ரொம்ப ஃப்ளாட்டாக முடிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் தான் நம்ம பெரிய ஆளுகளோட சம்பந்தம் அப்படின்றது வச்சுக்கணும். அதாவது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10-20% நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லேயே டைரக்டாக முதலீடு அப்படின்றது பண்ணும்பொழுது இந்த மாதிரி மார்க்கெட்டினுடைய ஏற்றத்தில் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு பகுதியில் அதுவும் லாபத்துக்கு வரும். ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்றது நம்ம பில்ட் பண்ணோம்னா அதில் இந்த மாதிரி இண்டெக்ஸ் பேஸ்டு ஒரு 20% இருக்கணும். டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளை பார்த்து ஒரு 20% இருக்கணும். growth இருக்கணும். அதே மாதிரி இதெல்லாம் லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் வரணும். ஸ்மால் கேப் மைக்ரோ கேப்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அப்படின்னு நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணும் பொழுதே எந்த ஒரு சூழ்நிலையிலும் எவனாவது ஒருத்தர் லாபத்துக்கு கொடுக்குற மாதிரி நீங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாமே துக்கமாக இருக்காது. எவனாவது ஒருத்தனாவது திடீர்னு சந்தோஷத்தை கொடுப்பான். நண்பர்களே, கவர்மெண்ட்டினுடைய டைரக்ஷனில் நடக்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கத்தி மாதிரி தான். தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்கிட்டே இருந்தால் எப்படி நம்ம நிம்மதியாக வேலை பார்க்குறது? திடீர்னு அரிசியை நீங்கள் குறிப்பிட்ட விலைக்கு மேலே தான் நீங்கள் ஏற்றுமதி பண்ணும்பாங்க. அப்புறம் வெங்காயத்தை ஏற்றுமதி பண்ணாதீம்பாங்க. திடீர்னு சுகர் ப்ரொடக்ஷனை நீங்கள் ஒன்லி ஃபார் அந்த கரும்பு அந்த எத்தனால் இதெல்லாம் வர்றது நீங்கள் ஒன்லி சுகர் ப்ரொடக்ஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணும் அப்படிம்பாங்க. அப்புறம் ஐடிசி கம்பெனியெல்லாம் ஒரு சிகரெட் விற்கக்கூடிய கம்பெனியாகவும் இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு பட்ஜெட்லையும் பயந்துக்கிட்டு இருக்கணும், சிகரெட் மேலே எந்தையாவது வரி போடுறாங்களான்னு. அப்படித்தான் இந்த ஐஎக்ஸ் ஷேர் கொஞ்சமாக அப்படியே மேல் நோக்கி வந்தான். எங்களை தலை நிமிரவே விட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அதை ஒரு 10% மேலே போட்டு தள்ளிட்டாங்க. இந்த ஐஎக்ஸ் ஏன் இன்னைக்கு ஒரு 12% இறங்குச்சு அப்படின்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, மீடியாக்களில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் அந்த மார்க்கெட் கப்ளிங் அப்படின்றது இந்த வருஷத்துக்குள்ளேயே ஒருவேளை கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி பயப்பட்டுட்டு இன்னைக்கு இந்த ஷேரை 11% இறக்கி விட்டாங்க. அதாவது நம்ம கிட்ட என்எஸ்சி அப்படின்னு ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, பிஎஸ்சி அப்படின்னு ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இதுல ஈக்விட்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்க ஒரு ரிலையன்ஸ் இங்க ஒரு ரேட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், என்எஸ்சி இங்க ஒரு ரேட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம நாட்டில் கரண்ட்டை வாங்கி வித்துட்டு இருக்காங்க. கரண்ட்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க பவர் எக்ஸ்சேஞ்சில் விற்கிறாங்க. கரண்ட் வேணும்னு தேவைப்படக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிகள், பெரிய பெரிய மாநில கவர்மெண்ட்டுகள் இவங்கெல்லாம் போய் அந்த பவர் எக்ஸ்சேஞ்சு கிட்ட வாங்குறாங்க, விற்கிறாங்க. அப்போ நிறைய பவர் எக்ஸ்சேஞ்சஸ் நம்ம நாட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன். அவ்வளவு இல்லை. இந்த ஐஎக்ஸ் தான் இருக்கிறதுலே மேஜர், ரொம்பவுமே அதிகமான பர்சன்டேஜ் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது ஒன்று சொல்கிறாங்க. இருந்தாலும் நிறைய பவர் எக்ஸ்சேஞ்சுகள் இருந்ததுன்னா அந்த ப்ரைஸுகளை எல்லாம் அக்ரிகேட் பண்ணி எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் ஒரே ப்ரைஸில் வாங்குறது விற்கிறது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்லுது. அப்போ இவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாயிடுமோ அப்படின்னு ஷேர் மார்க்கெட் பயப்படுது. அந்த வகையில் இந்த கம்பெனி போன வருஷமே ஒரு மாதிரி இறக்கி விட்டாங்க. மறுபடியும் இப்போ தான் கொஞ்சம் ஏறி வந்தால் மறுபடியும் பிடிச்சி இறக்கி விட்டாங்க. இன்னைக்கு 11%. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் எல்லாமே முக்கியமான நியூஸ் தாங்க. ஒன்று கூட சாதாரண நியூஸே கிடையாது. டாடா ஸ்டீலுமே ரொம்ப நாள் படுத்திருந்தா இன்னைக்கு போய் எடுத்து பார்த்தா நிஃப்டி 50 இண்டெக்ஸில் அவன் தான் டாப் கெய்னராக இருக்கான். அது மட்டும் இல்லை, இந்த டாடா மோட்டர் டிவிஆர் எப்போதாயா டாடா மோட்டர் ஷேராக கன்வெர்ட் ஆகும்? 5 நாள் 10 நாள் ஏகப்பட்ட நாள் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கருத்து சொல்கிறாங்க. அதாவது இந்த டாடா மோட்டர் டிவிஆர்னுடைய மெர்ஜர் ரேஷியோ என்ன, 10 டிவிஆர் வச்சிருந்தா 7 டாடா மோட்டர் அப்படின்றது கிடைக்கணும். அப்போ 10 டிவிஆர் இருந்தது, 7 ஷேர் அப்படின்றது கிரெடிட் இருந்தால் கரெக்ட். ஆனால் ஒரு நண்பர் என்னன்றாரு, நான் 35 ஷேர் எதிர்பார்த்தேன், ஏன்னா என்கிட்ட 50 டிவிஆர் இருந்தது, கடைசியில் பார்த்தா 33 தான் கொடுத்தாங்க, கேட்டால் டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்றவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆனால் இன்னொரு நண்பர் என்ன பதிவு போட்டிருந்தாரு, 10 டிவிஆர் வச்சிருந்தேன், எனக்கு கரெக்டாக 7 டாடா மோட்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்றாரு. ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஒரு நண்பர் 10 டிவிஆருக்கு 7 டாடா மோட்டர் கிடைச்சிச்சு அப்படின்றாரு. ஆனால் ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதாவது நீங்கள் டாடா மோட்டர் டிவிஆர் செலவு பண்ணி எவ்வளவு அமௌண்ட் செலவு பண்ணீங்களோ அதை டிவைடட் பை டாடா மோட்டர் இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஷேர் கொடுத்தாங்களோ அதை போட்டிங்கன்னா கரெக்டாக போயிடும். நீங்கள் பாட்டுக்கு வாங்கின விலை 0ன்னு போட்டுறாதீங்க. அப்புறம் நீங்கள் என்னைக்காவது அந்த ஷேர் 1000 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா அப்புறம் மொத்தமே லாபம் மாதிரி கணக்கு அப்புறம் அதுக்கு பூரா டேக்ஸ் கட்டுற மாதிரி ஆகிடும்.
இங்க நண்பர் சொல்றாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட டாடா மோட்டர் டிவிஆர் 50 இருந்தது. ஆக மொத்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா அவருக்கு 35 வந்திருக்கணும். ஆனா 33 தான் வந்தது. நான் கூப்பிட்டு கேட்டேன், கஸ்டமர்ல கேட்டா 2 ஷேர் டிடிஎஸ்ல போயிடுச்சு அப்படின்றாங்க. நண்பர்களே, டாடா மோட்டர்ல இன்னொரு முக்கியமான நியூஸ், டாடா நெக்ஸன் சிஎன்ஜி வெர்ஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 9 லேக், ஒரு 1000 ரூபா மட்டும் கம்மி, 1000 ரூபாயா 1 ரூபாயா கம்மியான்னு தெரியல, 8.99 லேக்ஸ் அப்படின்ற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டாடா வந்து நல்ல நல்ல அருமையான ப்ராடக்டை லான்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ ஒரு தலைவலி முடிஞ்சது, டிவிஆர்ல இருந்து டாடா மோட்டரா மாறிடுச்சு. இனி இந்த டாடா மோட்டரை இனி ரெண்டா பிரிக்கிறதா நம்ம அன்னைக்கு ஒரு நியூஸ் படிச்சுட்டு இருந்தோமே, பேசஞ்சர் டிவிஷன் தனியா கமர்ஷியல் டிவிஷன் தனியான்னு. இனி அதுக்கு ஒரு அக்கப்போர் என்பது நடக்கும். அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஷேர் நீங்க எதிர்பார்க்கறது ஏதாவது ஒன்றா இருக்கும், வர்றது ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அண்டர்ஸ்டாண்டிங் கேப் தான். அவங்கெல்லாம் முதலே தெளிவாக சொல்ல தான் செஞ்சிருப்பாங்க, இந்த மாதிரி டிடிஎஸ்ல இவ்வளோ பிடிக்கப்படும் அப்படின்றலாம் சொல்லியிருப்பாங்க. மேபி அதுக்கு நீங்கள் கோத்ரூ பண்ணாமல் இருந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். தண்ணிக்குள்ள படுத்திருந்த காட்டெருமை திடீர்னு எந்திரிச்சு ஓடுன மாதிரி இந்த சைனா திடீர்னு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைச்சி அவங்களோட எக்கனாமி பொருளாதாரத்துக்குள்ள பணத்தை விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. உடனே மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம், ஏன்னா சைனா தான் மெட்டல் ஸ்டாக்ஸுக்கு அதிகமான ஒரு கன்சியூமர். ஸோ உடனே மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா பல்ல காமிச்சிட்டு மேலே வந்துட்டா. நிறைய மெட்டல் ஸ்டாக்ஸ் 20%, 30% சமீபத்தில் இறங்கி கிடக்கு. அவனுக்கு எல்லாருமே மறுபடியும் திரும்பி மேல் நோக்கி ஏறி வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நண்பர்களே, இப்போதைக்கு ஐபிஓல மெயின் போர்டில் ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரே ஷேர் மான்பா ஃபினான்ஸா. அந்த மான்பா ஃபினான்ஸ் வந்து 120 ரூபா அப்படின்றது அவங்களுடைய ஐபிஓ பிரைஸ். அவங்களுடைய ஐபிஓ கிரே மார்க்கெட் பிரீமியத்தை போய் ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுவோம். இன்னைக்கு சற்றே இறங்கியிருக்கு. முதல்ல ஓப்பனிங் டேட்ல வந்து 50% பக்கம் கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ மார்க்கெட் சுமாராக இருக்கிறதுனால அது ஒரு 5% குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் அது ஒரு சேஃபஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் காட்டுறான். சமீபத்தில் வந்த ஐபிஓக்கெல்லாம் ஒரே ஒருத்தர் நம்மளுக்கு பிரச்சனை பண்ணி விட்டது எவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் ஐபிஓ அப்படின்றதான். அது மட்டும் ஃபிளாட் டு நெகட்டிவாக லிஸ்ட் ஆயிருக்கான். மற்றவனுங்கெல்லாம் கிரே மார்க்கெட் பிரீமியம் ஓரளவுக்கு காமிச்சிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து லிஸ்ட் ஆயிருக்கான். ஸோ ஆர்கட் நார்த்தன் ஆர்க் கிடைச்சிருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப லக்கு. வெஸ்டர்ன் ஐபிஓ கிடைச்சிருந்தா உண்மையிலேயே இன்னைக்கு மனம் வருத்தமாக தான் இருந்திருக்கும். நண்பர்களே, மார்க்கெட்டே செந்தூக்கி பேட்டர்ல சும்மா பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கான். இது ஒரு மிகப்பெரிய செந்தூக்கி பேட்டர்னா அவன் பாட்டுக்கு மார்க்கெட் நிற்காம போயிட்டு இருக்கான். நிறைய பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ இத்தனை நாள் இறங்கினது பத்தாதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட் உச்சத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கும் கூட நிறைய பேர்த்துக்கு இறங்கி மனசுக்கு இம்சை கொடுத்துட்டு இருக்கான். உண்மையிலேயே அந்த போர்ட்ஃபோலியோல என்ன மிஸ்டேக் என்பது அவங்க அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். இல்லைன்னா இப்படியே மார்க்கெட் மேலே போய் 30,000 கூட போயிடுவான். ஆனால் இங்கே போர்ட்ஃபோலியோ நீட்டி படுத்துக்கிட்டே தான் இருக்கும். நண்பர்களே, நேஷனல் ஃபெர்டிலைசர் அப்படின்ற ஒரு ஷேர், அதாவது எப்பவுமே ஒரு ஷேர்ல லாபம் கிடைச்சா அதை புத்திசாலித்தனமா கொஞ்சம் புக் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். 2023ல நீங்க பாத்தீங்க, 22ல பாத்தீங்கன்னா, 23ல பாத்தீங்கன்னா அவன்லாம் கொஞ்சம் பணத்தை சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அப்பப்போ வந்து பணத்தை சம்பாரிச்சு கொடுத்துருவான். ஒரு 50%, 80% அப்படின்னு சம்பாரிச்சு கொடுத்துட்டு அப்புறம் நேரம் ஒரு 50%, 40% கீழே இறங்கிடுவான். ஸோ அப்போ வருஷத்துக்கு ஒரு முறை இருமுறை இந்த மாதிரி சம்பாரிச்சு கொடுத்துட்டு அப்புறம் கீழே போகிறது தான் அவன் வேலை. சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 91 ரூபா இருந்தவன் 170 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 127 வந்துட்டான். ஸோ அவனுடைய இந்த வருஷத்தினுடைய வேலையை முடிச்சுட்டான் போல. இந்த சமயத்தில் யாரு அதிகமான ஒரு திகைத்து போற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணது யாருன்னா இந்த ஜேஎம் ஃபினான்ஷியல் தான். இப்போதான் சமீபத்தில் இவன்லாம் ஒரு 60 ரூபா ரேஞ்சில் 70 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான் ஜூன் மாசத்துல. இப்போ செப்டம்பர் மாசத்துல எடுத்து பார்க்கும்போது பணத்தை டபுள் பண்ணி விட்டு போயிட்டான். இப்படி ஒரு லக்கு யாருக்கு அடிக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக பெரிய பெரிய முதலீட்டாளர்களுக்கு அடிக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் வாங்கினா பெருசாக விற்கவே மாட்டாங்க. டிஐஸ் இதில் ஒரு 8% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐஸ் ஒரு 16% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டிகள்லாம் எப்படி அந்த 100% லாபத்தை சுவைச்சிருக்கும். அதே மாதிரி லாபம் வந்து அப்பப்போ சுவைச்சரணும் அப்படின்றதுக்கு இன்னொரு ஷேர் எக்ஸாம்பிள் எதுனா இந்த எஸ்பிஎஃப்சி தான். சமீபத்தில் இவன்லாம் வந்து வெறும் 88 ரூபா ரேஞ்சில் இருந்தவன் 106 ரூபா வரைக்கும் போனான். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 7% இறங்கியிருக்கு. ஸோ அப்பப்போ லாபத்தை சுவைச்சுக்கிறது தப்பே கிடையாது. நண்பர்களே, மொயில் அப்படின்னு ஒரு ஷேர் சமீபத்தில் ரிசல்ட் நல்லா தான் இருக்கு. ஆனால் ஷேர் மார்க்கெட்டுக்கு பிடிக்கல. அது வந்து அதை அராஜகமாக கீழே இறக்கி விட்டுருச்சு. இந்த சமயத்தில் இதனுடைய Q2 ரிசல்ட் அப்படின்றது இனிமேல் வரப்போகுது. அப்போ இந்த மொயில் ஷேரை தூக்கி விடுவாங்களா? இது வந்து 1.5% டிவிடெண்ட் கூட கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கு. சமீபத்தில் 500 ரூபா ரேஞ்சில் இருந்து 550 ரூபாயிலிருந்து இப்போ 400 ரூபாயில வந்திருக்கா. இங்கிருந்து பிக்கப் ஆகுமா இந்த ஷேர் அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. இங்கிருந்து பிக்கப் ஆகி வந்தான்னா ஒரு ஷேருக்கு 150 ரூபா கூட ஏறி வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்ற மாதிரி இருக்கு. தற்சமயத்துக்கு இதுல ஒரே ஒரு மன வருத்தம் என்னன்னா, இந்த ஜூன் குவார்டர்ல எஃப்ஐஸ் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் டிஐஸ் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணி கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வந்திருக்காங்க.
நண்பர்களே, செபியினுடைய டேட்டா கன்னத்துல பலார்னு அப்புறமா இருக்கு. அட நீ 5000 ரூபாய் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றன்னு எடுத்துட்டு போய் 5000 ரூபாய் நீ விட்டினாலும் அந்த 5000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது தானே. அதுக்கு ஏதாவது ஒரு 10 ஷேரோ 20 ஷேரோ வாங்கி வச்சினா கூட அது காலத்துக்கும் கிடக்கும்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர்த்த சிந்திக்க வச்சிருக்கு. ஏன்னா நிறைய இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் கொண்டு போய் அல்கோ ட்ரேடிங் பண்ணக்கூடிய பெரிய ஆளுகளுக்கு கொண்டே பணத்தை போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேடர்லாம் இருக்கார், அவர்லாம் தன்னுடைய மனித மூளையை வச்சுக்கிட்டே அவர் போராடிக்கிட்டு இருக்காப்ல ஜெயிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ரொம்ப வெகு சிலரால தான் நம்ம ட்ரேடிங்ல ஆப்ஷன் ட்ரேடிங்ல ஜெயிச்சு வர முடியுமா இருக்கு. ஆப்போசிட்ல இருக்கிறவங்கலாம் அல்கோ ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு அவன் பாட்டு கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டு போயிடுறான். அவன் ஏன் போய் ட்ரேடிங்ல அல்கோ ட்ரேடிங் போட்டு எடுக்கிறான்? ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணலாம்ல? இன்வெஸ்ட்மெண்ட்ல முடியாது தம்பி. இன்வெஸ்ட்மெண்ட்ல ராத்திரியோட ராத்திரியே இருந்துதான் ஆகணும். அதே மாதிரி ஓவர் நைட் ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். அது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதனால நம்ம ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா அவனுங்களோட அல்கோ ட்ரேடிங்ல போட்டு ஒரே ராத்திரியில ஒபாமா அப்படின்றதெல்லாம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். அதுக்கு பொதுவாக நம்மளுக்கு மிகவும் உதவி செய்யக்கூடிய என்விரான்மெண்ட்டில் நல்ல ஒரு சிச்சுவேஷன் சாங்கா போடுங்க பாப்பா அப்படின்னு இவ்வளோ சில நேரங்களில் நம்ம கேட்போம் இல்லையா? அது மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல சிச்சுவேஷன் அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட் தான். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்கள் மனசில் ஏற்றிக்கிங்க. கண்டிப்பாக ஓவர் நைட்டில் சக்ஸஸ் ஆக முடியாது. கடைசிக்கு ஒரு 6 மாதம் 5 மாதமாவது ஆகும். இந்த ஜேஎம் ஃபினான்ஷியல் ஷேர்லாம் பாருங்க, 1.5 மாதத்தில் கூட எல்லாரும் தழிச்சு போகிற மாதிரி 3 மாதத்தில் பணத்தை டபுள் பண்ணி விட்டுருக்கான். இது என்ன தெரியாத விஷயமா? பல பேர் இதை பார்த்துருப்பாங்க சப்போர்ட் ரேஞ்சில். அங்கிருந்து பணத்தை டபுள் பண்ணி தானே விட்டுருக்கான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ட்ரேடிங் பக்கம் போய் கும்பா பாடாதீங்க அதிகமாக. ட்ரேடிங்கும் பண்ணித்தான் ஆகணும், நான் இல்லைன்னு சொல்லல. அதாவது ஒரு மனுஷனா பிறந்தவன் அவனுடைய பில்டிங்ல எல்லா ரூமும் தான் இருக்கணும், பூஜை அறை குளியல் அறை எல்லாரையும் தான் இருக்கணும். பட் இருந்தாலும் ஹால் பெருசா இருக்கு இல்லையா? அது மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பெருசா இருக்கணும். மற்றெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இருந்தால் தப்பு கிடையாது. கும்பா பாடி விடாம இருந்தால் சரி. நண்பர்களே, நிறைய ஷேர்கள் இப்போ கீழ் ரேட்ல இருக்கு. அவங்க எல்லாம் கீழிருந்து மேல் நோக்கி வந்ததுன்னா சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி கீழிருந்து மேல் நோக்கி ஏறி வந்த ஷேர்களையும் சிலது பார்க்கலாம். அதாவது முதல்ல கீழிருந்து மேல் நோக்கி ஏறி வந்த சந்தோஷத்தை முதல்ல பார்த்துடலாம். அவலான் டெக்னாலஜி எங்கிருந்தே நீ ஓடி வந்த அப்படின்ற மாதிரி சமீபத்திலாம் ஒரு சப்போர்ட் ரேட்ல தான் இருந்தான் 480 ரூபாய்னு. இப்போ போய் பார்த்தா 630 ரூபா இருக்கான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த நேஷனல் அலுமினியம் அப்படின்ற ஷேர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல் நோக்கி ஏறி பிக்கப் ஆகிட்டு இருக்கான். இப்போ மெட்டல்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல. அவனுடைய பழைய ஹை கிட்டத்தட்ட 206 ரூபாய் அப்படின்றது வந்துருச்சுன்னா சந்தோஷம் தான். தற்சமயத்துக்கு 196 ரூபாய் இருக்கிற மெட்டல் ஸ்டாக்லயே லோ ரேட்ல இருந்து டபக்குன்னு மேல் நோக்கி ஏறி வந்தது இவன் தான். மற்றவங்க எல்லாருமே சரிஞ்சு இங்க கீழே தான் கிடக்குறாங்க, இன்னும் மேல் நோக்கி ஏறி வரல. பட் இந்த நேஷனல் அலுமினியம் எல்லாத்துக்கும் முன்னாடி பிக்கப் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு ஷேருக்கு 30 ரூபாய் ஏறிட்டா. இன்னொரு 30 ரூபாய் ஏறினா சந்தோஷம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்டீல் ஸ்ட்ரைப்ஸ் வீல்ஸ், அதாவது SSW என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற இந்த ஷேர் மறுபடியும் அவனுடைய பழைய 300 ரூபாய் வரைக்கும் வருவானா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வருது. எந்த ஒரு ஷேர் ஏறினா தான் தெரியும். அதே மாதிரி தான் இந்த டாடா ஸ்டீல் சமீபத்தில் ஒரு 20% இறங்கி கிட்டத்தட்ட ஒரு மாசமா 150 ரூபாய் ரேஞ்சிலேயே அரைச்சிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு சைனாவுடைய டேட்டா பேஸ் பண்ணி டபக்குன்னு ஏறி வந்துட்டான். இது பத்தாது, மறுபடியும் 180 ரூபாய் வந்துச்சுன்னா தான் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். சன்ஃபிளாக்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தா, யோ என்னையா எல்லாரும் இப்படி இறங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி. இது இரும்பு அடிக்கிற கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்ல இறங்கிட்டானோ அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த சன்ஃபிளாக் அயன் அண்ட் ஸ்டீல் அப்படின்ற கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்க்கும்பொழுது ஷாக்கிங்கா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஒரு 3642 கோடி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதுல பண்ணாங்க? ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டிருக்காங்களா இல்லை வேற கம்பெனியா என்ன ஏது அப்படின்றது பார்க்க முடியல. அது போக மறுபடியும் கேஷ் ஈக்குவலன்ட்ல 253 கோடி அப்படின்றது பணத்தை வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. எல்லாம் சரிதான், கைப்பில்ல. அதுக்கு ஒரு 700 ரூபாய் கடன் இருக்குல்ல, அதை அடைச்சு விட்டுற வேண்டியது என்ன? அதுக்கே வெட்டியா கடன் கட்டுற அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய ஃபீலிங்கு. ஸோ இந்த சன்ஃபிளாக் அப்படின்ற ஷேர் சமீபத்தில் இருக்கிறதுலே கொஞ்சம் லோ ரேட்டாக இருக்கான். எப்போவுமே இவன் ஒரு 180 ரூபா வந்ததுன்னா மறுபடியும் ஒரு 260 ரூபா வரக்கூடிய ஆள் தான். இந்த முறை 200 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 227, மேல் நோக்கி 265 வந்துட்டா சந்தோஷம் தான். நண்பர்களே, இன்னுமே ஒரு 2 பங்கு கீழே இறங்கி கிடக்கு. அந்த பங்குகள் மேல் நோக்கி ஏறுமா? இயர்லோ பக்கத்தில் இருக்கானே. ஒரு உதாரணத்துக்கு இந்த HLE கிளாஸ் கோட் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு கொஞ்சம் ஏறி இருக்கான். ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கா கடந்த 1.5 வருஷத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசு ரொம்பவே வலிக்கிற மாதிரி 1500 ரூபாயிலிருந்து நேரம் 400 ரூபாய். இவன் ராஜேஷ் எக்ஸ்போக்கே ஒரு அண்ணனா பிறந்திருப்பான் போல. அந்த கம்பெனி மேல் நோக்கி வருமா? தற்போதைக்கு இந்த கம்பெனி ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியா இருக்கு. அதே மாதிரி கடன் பெருசா இல்லை, அதாவது மூக்கு வரைக்கும் முழுகிற மாதிரி கடன் இருக்கு. அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் எதுவுமே தீர்மானிக்கும். தற்சமயத்துக்கு ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா தான் இருக்கான். லாஸ் மேக்கிங், அதாவது ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய கம்பெனியா, டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியா இருந்து ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய கம்பெனியா இருந்து
கடனுக்கு ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா அந்த கம்பெனி மேல் நோக்கி ஏறதை நம்ம பார்த்துருக்கோம். இவன்ட்ட ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா டெட் ஈக்விட்டி, அதாவது இவன்ட்ட கடன் அதிகமா இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்டாக் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு ஃபண்டமெண்டலா. ஸோ இந்த இடத்துல 2 இடத்துல அடி வாங்கியிருக்கான். இருந்தாலும் இவனுக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்டா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி இருந்த லெவலை விட டிஐஸ் கடந்த ஒரு வருஷமா இந்த ஷேர்ல ஹோல்டிங் எடுத்து பார்க்குறாங்க, ஏறிடுமா அப்படின்ட்டு. ஸோ இந்த ஹெச்எல்இ கிளாஸ்கோட் அடுத்து வரக்கூடிய இவனுடைய Q2 ரிசல்ட்டை பேஸ் பண்ணி மேலே போறானா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சு வந்துடும். அதே மாதிரி கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற கம்பெனி ஒரு குறிப்பிட்ட ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய செக்டரில் தான் இருக்கான். தற்சமயத்துக்கு 300 ரூபாய் ரேஞ்சில் இருந்து அப்படியே பிக்கப் ஆகிற மாதிரி காட்டுறான். அப்படியே பிக்கப் ஆகி 420 ரூபா வந்துட்டான்னா ரொம்ப சந்தோஷம் தான். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.